அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எக்ஸல்ல கண்ட்ரோல் கீயை பேஸ் பண்ணி ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்கிற ஆல்பாபெட்டிக்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்ப்போம். இதுல சில கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இன்னும் சில கமெண்ட்ஸ் உங்களுக்கு புதுசாகவும் இருக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஃபர்ஸ்டா பார்க்க போறது கண்ட்ரோல் ஏ. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கண்ட்ரோல் ஏன்னா செலக்ட் ஆல். ஒரு டேபிளுக்குள்ள செல் பாயிண்டரை வச்சு கண்ட்ரோல் ஏன்னு பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் மட்டும் செலக்ட் ஆயிரும். இல்லைன்னா செல் பாயிண்டரை காமனா ஏதோ ஒரு செல்ல வச்சு கண்ட்ரோல் ஏவை பிரஸ் பண்ணுங்க, அந்த ஒர்க் ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்ததா கண்ட்ரோல் பி. இதுவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கண்ட்ரோல் பினா போல்டு லெட்டர். ஒரு வார்த்தையோ ஒரு சென்டென்ஸோ உங்களுக்கு போல்டு லெட்டர்ல வேணும்னா அதை பர்டிகுலரா செலக்ட் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா அது நீங்க எது செலக்ட் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு போல்ட் ஆயிரும். ஓகேங்களா? இதே இது ஒரு வார்த்தைக்கு உள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் நான் போல்டு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா F2 கொடுத்துட்டு எடிட் பண்ணி அந்த பர்டிகுலர் கேரக்டரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுங்க. அந்த வார்த்தையில அந்த பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் உங்களுக்கு போல்டு லெட்டர்ல மாறிடும். அடுத்ததா கண்ட்ரோல் சி. இதுவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கண்ட்ரோல் சினா காப்பி. ஒரு வார்த்தையோ ஒரு சென்டென்ஸோ ஒரு பேராகிராஃபோ உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். ஸோ இப்போ கண்ட்ரோல் சி நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? நம்ம காப்பி பண்ணதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால கண்ட்ரோல் விங்கிற கமெண்ட்டை நம்ம இப்போவே பார்த்துருவோம். கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணினதை அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போய் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுங்க, நீங்கள் காப்பி பண்ணது எல்லாமே பேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸில் இருக்கிற பர்டிகுலர் வேர்டு மட்டுமே நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சென்டென்ஸை F2 கொடுத்து எடிட் பண்ணி அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுங்க. இது காப்பி ஆயிரும், வெளியே தெரியாது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இது பேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்ததா கண்ட்ரோல் டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் செல்ல ஒரு டேட்டா இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிற செல்லுக்கும் சேம் அதே டேட்டா வேணும்னா எது வரைக்கும் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுங்க. உடனே அதுக்கு கீழே இருக்கிற எல்லா செல்லுலையும் இந்த டேட்டா காப்பி ஆயிரும். இதுதான் கண்ட்ரோல் டியோட வேலை. இதுக்கும் கண்ட்ரோல் சிக்கும் என்ன வித்தியாசம்னா கண்ட்ரோல் சி காப்பி பண்ணி வேற எந்த இடத்துல வேணும்னாலும் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கண்ட்ரோல் சியும் கண்ட்ரோல் வியும் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த கண்ட்ரோல் டி எந்த டேட்டாவா இருந்தாலும் அந்த டேட்டாவுக்கு கீழே இருக்கிற செல்லில் மட்டும்தான் இது ஃபில் ஆகும். இது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் டியை யூஸ் பண்ணி டூப்ளிகேட் இமேஜஸையும் கொண்டு வரலாம். ஒரு இமேஜை எக்ஸல்ல பேஸ்ட் பண்ணிக்கங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்க. சேம் இமேஜ் டூப்ளிகேட்டா இன்னொன்று டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்ட்ரோல் இ. இந்த கமாண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. இந்த கமாண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருக்கிற எக்ஸல்ல மட்டும்தான் இருக்கும், ஓல்டு வெர்ஷன்ல இருக்காது. அதாவது 2010 2010க்கு முன்னால் இருக்கிற எக்ஸல்ல இருக்காது. நான் இந்த சீட்ல இமெயில் ஐடி என்டர் பண்ணியிருக்கேன். இமெயில் ஐடி மட்டும் கிடையாது, எந்த டேட்டாவா இருந்தாலும் அந்த டேட்டாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டாவில் இருக்கிற நேமை பக்கத்து செல்ல டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து இருக்கிற செல்ல செல் பாயிண்டரை வச்சு கண்ட்ரோல் ஈயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, டோட்டலா எல்லா செல்லையும் அந்த இமெயில் ஐடிக்கு முன்னால இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே தனியா பிரிச்சு பேஸ்ட் ஆகுது. இமெயில் ஐடி மட்டும் கிடையாதுங்க, எந்த டேட்டாவா இருந்தாலும் சரி அதுவும் உங்களுக்கு தனியா பிரிச்சு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஒரு வார்த்தையில முன்னால் இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, கடைசியில் இருக்கிற லெட்டர்ஸையும் தனியா பிரிச்சு எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டேட்டாவில் இருக்கிற கடைசி லெட்டர்ஸ் எது வேணுமோ அதை டைப் பண்ணிக்கங்க. செகண்ட் செல்லில் கொண்டு போய் செல் பாயிண்டரை வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஈயை ப்ரெஸ் பண்ணுங்க. மற்ற டேட்டாஸில் இருக்கிற அந்த லாஸ்ட்டில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே இதுலேயும் டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? இது எதை பேஸ் பண்ணி இந்த கமாண்ட் ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம எவ்வளவு எழுத்து ஃபர்ஸ்ட் டேட்டாவில் கொடுக்குறோமோ அவ்வளவு எழுத்துக்கு உண்டான டேட்டாஸ் தான் நம்ம அடுத்த டேட்டாஸ்லேருந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குது. அதாவது நம்ம டைப் பண்ணுற ஃபர்ஸ்ட் டேட்டா 6 எழுத்துனா கண்ட்ரோல் இ கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த டேட்டாஸில் இருக்கிற 6 எழுத்தை மட்டும்தான் நம்மளுக்கு எடுத்து தனியாக டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா?
அடுத்ததா கண்ட்ரோல் எஃப் ஃபைண்ட் பண்ணுறது. உங்ககிட்ட இருக்கிற டேட்டாஸில் ஏதாவது பர்டிகுலர் வேர்டு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸல்ல டேட்டாஸ் நிறைய இருக்கு. இதில் கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. எதை தேடணும்னு கேட்குது. நான் இப்போ மதன் கௌரிங்கிற நேமை கொடுக்குறேன். உடனே எங்க இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்குது. பாருங்க 2000th ரோல இருக்கு. கீழே ஃபைண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. சேம் அந்த மதன் கௌரிங்கிற நேம் வேற எந்த இடத்துல இருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் எஃப் கொடுத்தா தேடி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் பண்ணணும்னா இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல நான் தேடி கண்டுபிடிச்சு அந்த நேமுக்கு பதிலாக வேற ஒரு நேமை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் பண்ணலாம். அதுக்கு கண்ட்ரோல் ஹெச்ங்கிற கமாண்டை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ கண்ட்ரோல் ஹெச் கொடுத்துக்குங்க. ஃபைண்ட் வாட்னு கேட்குது. இதில் மதன் கௌரின்னு போட்டுக்குங்க. கீழே ரீப்ளேஸ் வித்தில் என்னவா மாற்றணும்னு கேட்குது. நீங்கள் அதில் நான் எக்ஸாம்பிளுக்கு எம்ஜி ஸ்குவாட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ மதன் கௌரி எங்கே இருக்குதோ அங்கே கொண்டு போய் இப்போ டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல ரீப்ளேஸுங்கிற கமாண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணுறேன். ஸோ மதன் கௌரி எம்ஜி ஸ்குவாடாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதே இது பக்கத்தில் ரீப்ளேஸ் ஆல்னு இருக்கு. இந்த ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா மதன் கௌரிங்கிற நேம் எத்தனை இடத்துல இருந்தாலும் அத்தனை இடத்தையும் ஒரு செகண்ட்ல உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். இதுதாங்க இந்த கமாண்டோட பர்பஸ். ஸோ நம்ம இந்த கமாண்ட்ல ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று கண்ட்ரோல் எஃப் ஃபைண்ட் பண்ணுறது, இன்னொன்று கண்ட்ரோல் ஹெச் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். அதாவது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஜி கோ டு. உங்கள் செல் பாயிண்டரை எங்கே போக சொல்கிறீங்களோ அங்கே போகிறது தான் இந்த கண்ட்ரோல் ஜியோட வேலை. கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ரெஃபரன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் A3000 டைப் பண்ணி ஓகே கொடுக்குறேன். பாருங்க இப்போ 3000th ரோல போய் செல் பாயிண்டர் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் இதோட வேலை. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸுக்கு கீழே ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பெஷலை கிளிக் பண்ணிங்க. இதில் நிறையா விஷயம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். அதில் பிளாங்க்ஸ்ன்னு இருக்கு. அந்த பிளாங்க்ஸை கிளிக் பண்ணி நான் ஓகே கொடுக்குறேன். நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற ஏரியாவில் எந்த இடம் காலியாக பிளாங்காக இருக்குதோ அந்த இடத்துக்கு நீங்கள் செல் பாயிண்டரை மூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க, ஃபார்முலாஸ் ஏதாவது நீங்கள் டேபிளில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் விருப்பப்பட்டால் அந்த ஃபார்முலாஸை கிளிக் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இது மூவ் ஆயிரும். இதோட வேலை இதுதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் கோ டுவை யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்கிற உள்ள இருக்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா கண்ட்ரோல் ஹெச். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கண்ட்ரோல் ஹெச் வந்து ரீப்ளேஸ் பர்பஸ்க்கு. கண்ட்ரோல் எஃப் கமாண்ட் பார்க்கும் பொழுது அதை ஃபைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும் பொழுது கண்ட்ரோல் ஹெச்சை யூஸ் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்ததா கண்ட்ரோல் ஐ. இது இட்டாலிக் ஃபார்மேட். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் ஒரு பேராகிராஃபோ ஒரு வேர்டோ ஒரு டைப் பண்ணியிருக்கீங்க. அந்த பேராகிராஃபில் ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் உங்களுக்கு ஒரு ஸ்டைலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இட்டாலிக் ஃபார்மேட்டில் ஸ்டைலாக கொஞ்சம் சாய்வாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஜே. கண்ட்ரோல் ஜேவோட ஷார்ட்கட் வந்து எக்ஸல்ல கிடையாது, ஆனால் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கு. சும்மா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வேர்டில் கண்ட்ரோல் ஜேனா ஜஸ்டிஃபை பண்ணுறது. ஒரு பேராகிராஃபை நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட அலைன்மெண்ட் வந்து அன்ஈவனாக இருக்கும். அந்த அன்ஈவனாக இருக்கிற அலைன்மெண்ட்டுக்குள்ளே இந்த கர்சர் பாயிண்ட்டை வச்சுட்டு கண்ட்ரோல் ஜேவை ப்ரெஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈவனான அலைன்மெண்ட்டில் இந்த பேராகிராஃபை டிஸ்பிளே பண்ணும். இந்த பர்பஸ்க்காக தான் கண்ட்ரோல் ஜே எம்எஸ் வேர்டில் ஒர்க் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் ஜே வந்து எக்ஸல்ல கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்ட்ரோல் கே ஹைப்பர் லிங்க். அதாவது ஒரு சில டேட்டாஸ் நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு வெப்சைட்டோட லிங்கை ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் டைப் பண்ணியிருக்கிற இந்த டேட்டாஸில் கடைசியில் ஜாப் சர்ச்னு வேர்டு டைப் பண்ணியிருக்கேன். இந்த ஜாப் சர்ச்சுங்கிற வேர்டில் ஹைப்பர் லிங்க் அதாவது வெப்சைட்டோட லிங்கை நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஜாப் சர்ச் மேலே செல் பாயிண்டரை வச்சுட்டு கண்ட்ரோல் கேன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. உடனே ஒரு பார் ஓப்பன் ஆகுது. அதில் பாட்டமில் அட்ரஸுங்கிற பாரில் தான் நம்ம அந்த வெப்சைட்டோட லிங்கை நம்ம கொடுக்கணும். நேராக என்ன பண்ணுறீங்க, கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கங்க. அங்கே நான் ஆல்ரெடி மான்ஸ்டர் இந்தியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெப்சைட் டாப்பில் இருக்கிற அந்த லிங்கை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக எக்ஸலில் ஓப்பன் பண்ணுறேன். இந்த எக்ஸல்ல அட்ரஸுங்கிற பாரில் நம்ம காப்பி பண்ணதை கண்ட்ரோல் வி கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஓகேவை கிளிக் பண்ணிக்கங்க.
முடிஞ்சது. இப்போ ஜாப் சர்ச்சுங்கிற அந்த வேர்ட் வந்து ஹைப்பர் லிங்க், அந்த வெப்சைட்டோட லிங்க்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததா இப்போ ஜாப் சர்ச்சை கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா இது மான்ஸ்டர் இந்தியா அப்படிங்கிற வெப்சைட்குள்ள தான் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் எக்ஸல்ல CTRL+A இருந்து CTRL+K வரைக்கும் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற கமெண்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next video.